ஜிம்பாப்வே அணியை வீழ்த்த இந்திய அணி பிளேயிங் லெவலில் பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே மேட்ச்சில் 2 அணியுடைய பிளேயிங் லெவல் எப்படி இருக்க போகுது, இந்திய அணியில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா, 2 அணியுடைய பலம் பலவீனம் என்ன, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ 2026 T20 உலகக்கோப்பை தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. சூப்பர் 8ல் குரூப் 1ல் இந்தியாவும் ஜிம்பாப்வேவும் பிப்ரவரி 26ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் இந்திய நேரப்படி 7 மணிக்கு மோத போகிறாங்க. ஸோ 2 அணிக்குமே இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச். ஏன்னா 2 அணியுமே விளையாண்ட முதல் மேட்சை தோற்றுருக்காங்க. இதனால் அடுத்து வரக்கூடிய 2 மேட்ச்லேயுமே அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. இதனால் 2 அணியுமே வெற்றிக்காக போராட போகிறாங்க. இதில் இந்திய அணி சவுத் ஆஃப்ரிக்கா கூட சொந்த மைதானத்தில் மோசமாக தோற்றதுனால இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக மிகப்பெரிய ரன் ரேட் வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அதே போல் ஜிம்பாப்வே அணியுமே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக மோசமாக தோற்றதுனால அந்த அணியுமே இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ ஜிம்பாப்வே அணியுடைய பிளேயிங் லெவன் அதனுடைய பலம் பலவீனத்தை பார்த்துட்டு இந்திய அணியை பற்றி பார்ப்போம். ஜிம்பாப்வே அணி ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கான்னு குரூப்பில் பார்த்தீங்கன்னா பல முக்கிய அணிகளை தொடர்ந்து வீழ்த்தி தோக்காத அணியாக சூப்பர் 8க்கு குரூப் 1ல் இடம்பெற்றாங்க. ஸோ ஜிம்பாப்வே அணி சூப்பர் 8லேயுமே வெற்றி பெற்று செமிஃபைனல் போகணும்னு ரசிகர்கள் நினச்சாங்க. ஆனால் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக மோசமான முறையில் தோற்றுருக்காங்க. இருந்தாலும் ஜிம்பாப்வே இந்த வேர்ல்டு கப்பில் இப்படி விளாட்றதே சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா மோசமாக இருந்த ஜிம்பாப்வே அணி இந்த வேர்ல்டு கப்பில் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா பாகிஸ்தான் அணியை கம்பேர் பண்ணும்போது ஜிம்பாப்வே சூப்பராகவே இந்த வேர்ல்டு கப்பில் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி விளாண்டுட்டு இருக்க ஜிம்பாப்வே அணி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக தோற்றுனால அந்த அணிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. ஸோ இதுலேருந்து மீண்டு வரணும்னா இந்தியா போல் ஒரு அணியை வீழ்த்தினாலே பார்த்தீங்கன்னா அந்த அணி மீண்டு வந்துருவாங்கன்னே சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு இந்தியாவை வீழ்த்தக்கூடிய ஒரு தரமான பிளேயிங் லெவனை இந்தியாவுக்கு எதிராக ஜிம்பாப்வே விளையாட போகிறாங்க. ஸோ அந்த வகையில் ஜிம்பாப்வேனுடைய பிளேயிங் லெவன் இந்தியாவுக்கு எதிராக இதுதான் இருக்க போகுது. ஸோ அந்த அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் மருமனை மற்றும் பிரைன் விளையாடுவாங்க. 2 பேருமே இந்த வேர்ல்டு கப்பில் சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த அணியை சேர்ந்த டோயின் 3வது நாடில் விளையாடுவாங்க. 4வது நாடில் ரியான் விளையாடுவாங்க. 5வது நாடில் டோன் முன்னியங்கு விளையாடுவாங்க. நாடில் தசிங்கா விளையாடுவாங்க. அடுத்த நாடில் பிரைன் எவன் ஆல்ரவுண்டராக விளையாடுவாங்க. அடுத்த நாடில் கிரீன் விளையாடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கில் அந்த அணியை சேர்ந்த பிரைன் எவன்ஸ் மற்றும் முசரபானி அதனுடைய மெயின் ஃபாஸ்ட் பவுலராக விளையாடுவாங்க. ஸோ கேப்டனாக சிக்கந்தர் ராஜா அந்த அணியில் பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க. சிக்கந்தர் ராஜாவுக்கு போன மேட்ச்சில் கையில் இன்ஜுரி ஏற்பட்டது. இருந்தாலும் அவர் சென்னை மைதானத்தில் இந்தியாவுக்கு எதிராக அவர் விளையாடுவார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஜிம்பாப்வே அணியை பொறுத்தவரையில் தரமான பேட்டிங் பந்துவீச்சு அட்டாக் அதே போல் ஆல்ரவுண்டர் அட்டாக் இருக்குது. ஆனால் இந்தியா போல் ஒரு வலுவான அணியை அந்த அணி வீழ்த்தணும்னா கண்டிப்பாக 100% உழைப்பை ஜிம்பாப்வே கொடுக்கணும். போன மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அந்த அணி மோசமாக தோற்றதுக்கு முக்கிய காரணம் ஃபீல்டிங் மிஸ்டேக் தான். ஏன்னா முக்கியமான நேரத்தில் ஒரு 10 கேட்சுக்கு மேலே போன மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அந்த அணி ட்ராப் பண்ணாங்க. இதனால வெஸ்ட் இண்டீஸ் 245 ரன்கள் அடித்து சம்பவம் பண்ணாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான குரூப் மேட்ச்சில் அதே போல் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான மேட்ச்சில் பேட்டிங் வச்சு ஃபீல்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டு எதிரணியை விட சிறப்பாக விளையாண்டு பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே அணி சம்பவம் பண்ணாங்க. ஸோ இந்தியாவை வீழ்த்தணும்னா அதே போல் இந்தியாவை விட பேட்டிங் வச்சு ஃபீல்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டால் தான், அதுவும் சென்னை சேப்பாக்கத்தில் சிறப்பாக விளையாண்டால் தான் இந்தியா போல் ஒரு அணியை ஜிம்பாப்வே அணியால் வீழ்த்த முடியும். ஸோ ஜிம்பாப்வே இந்திய அணியை வீழ்த்தணும்னா முதல்ல டாஸை வெற்றி பெற்று பந்து வீச்சு தெரிவு செய்து இந்தியாவை ஒரு 150லேருந்து 140 ரன்குள்ளே சுருட்டணும். ஒருவேளை முதல்ல ஜிம்பாப்வே பேட்டிங் விளாண்டா கண்டிப்பாக 200 ரன்களுக்கு மேலே அடித்து சூப்பராக பந்து வீசணும், ஃபீல்டிங்குமே நல்லா பண்ணணும். அப்போ தான் இந்தியாவை சென்னை சேப்பாக்கத்தில் ஜிம்பாப்வே அணியால் வீழ்த்த முடியும். ஸோ அடுத்தது நம்ம இந்தியனுடைய பிளேயிங் லெவன் பலம் பலவீனத்தை பார்ப்போம். இந்திய அணி சூப்பர் 8லேருந்து செமிஃபைனலுக்கு போனோம்னா அடுத்து வரக்கூடிய 2 மேட்ச்லேயும் அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. மேலும் இந்தியாவுடைய பிளேயிங் லெவலில் பல மாற்றங்கள் ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியிலையும் பண்ண போகிறாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான மேட்ச்சில் இந்திய அணியில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணாமல் விளாண்டதுனால மோசமான முறையில் தோற்றாங்கன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் அணிக்குள்ளே விளையாட போகிறாங்க. சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா இந்திய அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விளையாட போகிறாங்க. 3வது நாடில் இசான் கிஷனும் 4வது நாடில் சூரியகுமார் யாதவ் விளையாட போகிறாங்க. 5வது நாடில் திலக் வர்மாவும் அடுத்த நாடில் ஹர்திக் பாண்டியாவும் அதற்கு அடுத்த நாடில் வெறித்தனமான ஃபார்மில் இருக்கக்கூடிய சிவம் துபே விளையாடுவாங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக அக்சர் பட்டேல் அணிக்குள்ளே வராங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கில் இந்திய அணியில் பும்பும் பும்ரா ஹர்தீப் சிங் விளையாடுவாங்க. பியூர் ஸ்பின் பவுலராக வருண் சக்கரவர்த்தி விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச்சில் ரிங்கு சிங்க்கு பதிலாக சஞ்சு சாம்சன் உள்ளே வராங்க. அதே போல் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக அக்சர் பட்டேல் அணிக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் சென்னை பிச் ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வாஷிங்டன் சுந்தர் சென்னை பயனாக இருக்கிறதுனால வாஷிங்டன் சுந்தரும் அணிக்குள்ளே விளையாட வாய்ப்பு இருக்கிறதாவும், திலக் வர்மாவை நீக்கிட்டு வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், சஞ்சீவ் சாம்சன் 3 பேரும் அணிக்குள்ளே
இருக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்றாங்க. தற்போது சஞ்சு சாம்சன், வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் போன்ற வீரர்கள் சென்னை சேப்பாக்கத்தில தீவிர பயிற்சியில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்திய அணிய பொறுத்தளவுல இந்தியனுடைய தொடக்க ஆட்டக்காரர்கள் இந்த வேர்ல்டு கப்ல சொதப்பியிருக்காங்க. அதில அபிஷேக் சர்மா மொத்தமாவே வந்து பார்த்தீங்கன்னா, 5 ரன் தான் வந்து இந்த வேர்ல்டு கப்லயே அடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு மோசமான ஃபார்ம்ல இருக்கார். அவருக்கு பதிலா சஞ்சு சாம்சன் இல்லன்னா அவர் இடத்த நிரப்பக்கூடிய வீரரா சஞ்சு சாம்சன் அணிக்குள்ள வர்றது இந்திய அணிக்கு பலமா பார்க்கப்படுது. அதேபோல T20ல செம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அக்சர் பட்டேலும் அணிக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இந்திய அணிய பொறுத்தவரையில ஜிம்பாப்வேக்கு எதிரா இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும்னா டாஸ வெற்றி பெற்று முதல்ல பந்து வீசி ஒரு 150 ரன்க்குள்ள ஜிம்பாப்வேய சுருட்டணும். ஒருவேளை இந்திய அணி முதல்ல பேட்டிங் விளையாண்டா 200லேருந்து ஒரு 220 ரன்களுக்கு மேல அடிச்சு சூப்பரா பந்து வீசணும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காக்கு எதிரான மேட்ச்ல இந்திய அணி தோக்க பந்து வீச்சுல வந்து அதிக ரன்கள வாரி குடுத்தது முக்கிய காரணம். அதேபோல பேட்டிங்லயுமே பவர் பிளேல 5 விக்கெட்ட இழந்தது முக்கிய காரணம். ஸோ ஃபீல்டிங்லயுமே ஒரு சில கேட்ச விட்டாங்க. 20 ரன்களுக்கு மேல வந்து மிஸ்ஃபீல்ட் பண்ணியே வந்து விட்டாங்க. ஸோ அது மாரிலாம் இல்லாம பேட்டிங் பந்து வீச்சு ஃபீல்டிங்கில இந்திய வீரர்கள் அவங்களுடைய 100% எஃபெக்ட்ட போட்டாலே ஜிம்பாப்வேக்கு எதிரான மேட்ச்ல அதிக ரன் ரேட் அடிப்படையில ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்திய அணி முதல்ல பேட்டிங் விளையாண்டா ஒரு 200லேருந்து 250 ரன் அடிச்சு ஒரு 100லேருந்து 150 ரன்க்குள்ள ஜிம்பாப்வேய சுருட்டி வச்சுட்டா இந்திய அணிக்கு ரன் ரேட் அதிகமா இருக்கும். ஒருவேள 2வது பேட்டிங் இந்தியா விளையாண்டா ஒரு 5லேருந்து 10 ஓவருக்குள்ள ஜிம்பாப்வே அடிச்ச டார்கெட்ட அடிச்சா ரன் ரேட் வந்து இந்திய அணிக்கு எகுரும். இதனால இந்திய அணி அடுத்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மேட்ச்ல ஜெயிச்சாலே செமிஃபைனல் போக வாய்ப்பு இருக்கும். இதனால இந்த வாய்ப்பை இந்திய அணி யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஸோ இந்திய அணிய பொறுத்தவரையில இந்த மேட்ச்ல வெற்றி பெற 70% வாய்ப்பு இருக்கு. ஸோ 30% ஜிம்பாப்வே அணியும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க. இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே மேட்ச்ல இந்திய அணி சென்னை சேப்பாக்கத்தில ஜெயிப்பாங்களா? இல்ல ஜிம்பாப்வே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இந்திய அணி கண்டிப்பா செமிஃபைனலுக்கு தகுதியாவாங்களா? அப்படி ஒரு கருத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.